விகடன் நேயர்களுக்கு வணக்கம். 3 அதிமுக எம்எல்ஏக்கள் தங்களோட பதவியை ராஜினாமா பண்ணதோட அப்படியே தமிழக வெற்றி கழகத்திலையும் இணைஞ்சிருக்காங்க. அதையும் தாண்டி முன்னாள் எம்எல்ஏ சரவணன் அவருமே கூட தமிழக வெற்றி கழகத்தில் இணைஞ்சிருக்காரு. இவர்கள் மட்டுமல்ல, இன்னமும் பலர் எம்எல்ஏக்களா இருக்கிறவங்க, மற்ற நிர்வாகிகளும் கூட தமிழக வெற்றி கழகத்தில் இணைய போறதாகவும் தகவல்கள் வந்திருக்கு. 3 அதிமுக எம்எல்ஏக்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இணைஞ்சது அதிமுக வட்டாரத்தில் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழக அரசியல் களத்திலையுமே மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கு. இதற்கு பின்னாடி இன்னமும் பல திட்டங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. என்ன அப்படிங்கிறத நம்ம வீடியோல விரிவா பார்க்கலாம். இயற்கையின் தூய்மை, இல்லத்தரசிகளின் நம்பிக்கை. கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ் தரமான மளிகை பொருட்களுக்கு இப்போதே ஆர்டர் செய்யுங்கள். இதுவரைக்கும் 2 பிளவுகள் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம். அதிமுகல ஒருபுறம் தாவேக்காவுக்கு ஆதரவா வாக்களிச்ச 25 பேர், அதாவது சிவி சண்முகம் தரப்பு, அவங்க ஒரு பக்கம் இருந்தாங்க. இன்னொரு பக்கம் தாவேக்காவுக்கு எதிராக வாக்களிச்ச எடப்பாடி பழனிசாமி அவரோட தரப்பு 22 எம்எல்ஏக்கள் அப்படின்னு மொத்தமாக 47 எம்எல்ஏக்கள் இதுவரைக்கும் இருந்தாங்க. ஏற்கனவே தாவேக்கா ஆதரவு, தாவேக்கா எதிர்ப்பு அப்படின்னு இருந்த இந்த எம்எல்ஏக்களில் 3 பேர் நேற்று தங்களோட எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணதோட தமிழக வெற்றி கழகத்திலையுமே இணைஞ்சிருக்காங்க. தாவேக்கா ஆதரவு எம்எல்ஏக்கள், தாவேக்கா எதிர்ப்பு எம்எல்ஏக்கள், இவங்களை தாண்டி தாவேக்காலேயே 3 அதிமுக முன்னாள் எம்எல்ஏக்கள் இணைஞ்சிருக்குது அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் பேசு பொருளாகவும் ஆயிருக்கு. முதல்ல ஏன் இவங்க தாவேக்கால போய் இணைஞ்சாங்க அப்படிங்கிற விஷயங்களை நம்ம பார்க்கலாம். முதல்ல சட்டமன்றத்தில் தாவேக்கா அரசுக்கு ஆதரவா சிவி சண்முகம் தரப்புல இருக்கிற 25 எம்எல்ஏக்கள் வாக்களிக்கிறாங்க. அப்படி வாக்களிச்சது அப்படின்றது எடப்பாடி பழனிசாமி நியமிச்சிருக்க அந்த கொறடா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவரோட அந்த உத்தரவுக்கு எதிரானது. அதாவது கட்சி தலைமை நியமிச்சிருக்க அந்த கொறடா அவரோட உத்தரவை மீறி இவங்க எல்லாம் தாவேக்காவுக்கு ஆதரவாக வாக்களிச்சிருக்காங்க அப்படின்னு சபாநாயகரோட செயலாளர்கிட்டையும் கவர்னர் மாளிகையிலையுமே போய் எடப்பாடி பழனிசாமி தரப்பு புகாரை கொடுக்குறாங்க. அதையும் தாண்டி நம்ம பார்த்தோம்னா தமிழக வெற்றி கழக அமைச்சரவையில் சிவி சண்முகம் தரப்பு இடம்பெறுவாங்க அப்படிங்கிற அடிப்படையில் தான் அந்த ஆதரவு கூட அமைஞ்சிருந்தது. ஆனால் அமைச்சரவையில் இடம் இல்லை அப்படிங்கிற விஷயங்கள் உறுதியாயிடுச்சு. மறுபுறம் பார்த்தோன்னா எடப்பாடி பழனிசாமி வேற ஒரு புகாரையுமே கொடுத்திருந்தாரு. இந்த சூழல்லையே அந்த சிவி சண்முகம் தரப்புக்குள்ள ஒரு குழப்பம் அப்படிங்கிறது உருவாயிடுச்சு. நம்ம திரும்ப இபிஎஸ் பக்கமே போயிடலாமா அப்படிங்கிற அந்த எண்ணமுமே கூட உருவாயிடுச்சு. அப்போ சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி போன்றவர்கள் நம்ம எல்லாம் மொத்தமாக ஒன்றா முடிவெடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயங்களை சொல்கிறாங்க. அப்போ சரி அப்படிங்கிற மாதிரி அந்த எம்எல்ஏக்கள் கேட்டுக்கிறாங்க. ஆனால் அடுத்தடுத்து கூட்டம் நடக்கும்போது ஒரு 2 எம்எல்ஏ வர்றதில்ல, 4 எம்எல்ஏ வர்றதில்ல அப்படின்னு ஒரு மாதிரி குழப்பமான சூழல் அப்படிங்கிறது தான் இருந்தது. ஒரு 2 நாட்களுக்கு முன்பாக கூட ஒரு 4 எம்எல்ஏக்கள் அந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் வரப்போகிறாங்க. அந்தியூரோட எம்எல்ஏ, இப்படி ஒரு 4 பேர், ஆற்காடு சுகுமார், இப்படி ஒரு 4 பேர் எடப்பாடி பழனிசாமி பக்கம் வரப்போறாங்க அப்படிங்கிற தகவல்கள் தான் இருந்தது. ஏன்னா குறைந்தபட்சம் எடப்பாடி பழனிசாமி பக்கம் போய் நம்மளோட எம்எல்ஏ பதவியாவது தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல அவங்க எல்லாம் இபிஎஸ் பக்கம் போறதுக்கான அந்த முயற்சிகள்ல இருந்தாங்க. நேற்று காலை இபிஎஸ் தரப்புல போயிட்டு சங்கரன் கோயில் எம்எல்ஏ உள்ளிட்ட சிவி சண்முகம் தரப்புல இருந்த 25 எம்எல்ஏக்கள்ல ஒரு 5 எம்எல்ஏக்கள் எடப்பாடி பழனிசாமியை சந்திச்சு அந்த பக்கம் போயிட்டாங்க. அதையும் தாண்டி யாருமே எதிர்பாராத விதமா ஒரு 3 எம்எல்ஏக்கள், மதுராந்தகத்தோட எம்எல்ஏ மரகதம் குமரவேல், தாராபுரத்தோட எம்எல்ஏ, அதற்கப்புறம் நம்ம பார்த்தோம்னா பெருந்துறையோட எம்எல்ஏ ஜெயக்குமார், இவங்க 3 பேரும் தலைமைச் செயலகத்துக்கு போய் அங்கே போய் தங்களோட எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணதோட தமிழக வெற்றி கழகத்திலையுமே இணைஞ்சிட்டாங்க. ஆதவ அர்ஜுனா அவரை சந்தித்து தமிழக வெற்றி கழகத்திலையுமே இணைஞ்சிட்டாங்க. இவங்க ஏன் எடப்பாடி பழனிசாமி பக்கம் போகலை? ஏற்கனவே சிவி சண்முகம் தரப்புல இருந்த 5 பேர் அந்த பக்கம் போயிட்டாங்க, இவங்க ஏன் போகலை அப்படிங்கிறதுக்கு பல்வேறு காரணங்கள் அப்படிங்கிறது சொல்லப்படுது. ஒன்று, எடப்பாடி பழனிசாமி தன்னோட புகாரை வாபஸ் வாங்குவேன் அப்படிங்கிற எந்த உத்தரவாதத்தையுமே தரலை அப்படிங்கிறது ஒன்று. 2, எம்எல்ஏ அந்த விஷயங்களை வாபஸ் வாங்கினா கூட கட்சியில் அவங்ககிட்ட இருந்து அந்த எடுத்த பொறுப்புகள் திரும்பலாம் கொடுக்க முடியாது அப்படிங்கிறத எடப்பாடி பழனிசாமி உறுதியாகவே இருந்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சூழலில் நம்ம மீண்டுமே அதிமுகவுக்கு போகிறத விட தமிழக வெற்றி கழகத்துக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரியான முடிவுகளை அவங்க எடுத்திருக்காங்க அப்படிங்கிறதும் சொல்லப்படுது. அவங்களுக்கு தற்போது ராஜினாமா பண்ணுங்க, இடைத்தேர்தல் அப்படிங்கிறது வந்தால் அப்போ நீங்களே போட்டியிடலாம் அப்படின்னு உத்தரவாதமும் கொடுக்கப்பட்டிருக்கு. அவங்களுக்கு தேவையான பொருளாதார உதவிகளுமே செய்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற தகவல்களும் நமக்கு வருது. அதையும் தாண்டி ஒரு வருஷம் 1.5 வருஷத்துக்கு அப்புறம் அந்த அமைச்சரவை மாற்றம் இந்த விஷயங்கள்லாம் இருக்கும்
அந்த நேரத்தில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற தகவல்களுமே வருது. ஆனால் இந்த 3 எம்எல்ஏக்கள் மட்டும் இல்லை, இன்னமுமே ஒரு 15 பேர்கிட்ட வந்து தாவேகா தரப்பு வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஏற்கனவே ஊழல் வழக்குகள் உள்ளிட்ட வழக்குகள் இருக்கிற அந்த முன்னாள் அமைச்சர்களை தவிர மற்ற எல்லோருக்கிட்டையுமே வந்து தாவேகா தரப்பு பேசிக்கிட்டு இருக்காங்க. இனிமே அடுத்தடுத்து அவங்களுமே தங்களோட எம்எல்ஏ பதவியை கொஞ்சம் இடைவெளி விட்டு தங்களோட எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கூட நிறைய இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. மீண்டுமே அதிமுகவுக்கு போனால் பழையபடி நமக்கு அந்த பதவி கிடைக்குமா, இல்லை எதிர்காலத்தில் நம்ம வந்து மீண்டுமே தேர்தல் களத்தில் வெற்றி பெற முடியுமா அப்படிங்கிற மாதிரியான பல்வேறு கேள்விகள் உங்களுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறதையும் அதிமுக வட்டாரத்துலேருந்து சொல்கிறாங்க. அதையும் தாண்டி தற்போது எடப்பாடி பழனிசாமி பக்கம் இருக்கிற எம்எல்ஏக்களில் ஒரு சிலர் கூட மீண்டுமே இந்த பக்கம், அதாவது தாவேகா பக்கம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையுமே சொல்கிறாங்க. அதையும் தாண்டி விஜயபாஸ்கர், சிவி சண்முகம் போன்றவர்கள் கூட அப்படி ஒரு ஆசை இருக்குது, ஆனால் தாவேகா தரப்பு தான் யோசிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயங்களுமே நமக்கு வந்து பொதுவாக விசாரிக்கும் போது வந்துட்டு இருக்கு. 3 எம்எல்ஏக்கள் தாவேகா, அதாவது அதிமுக எம்எல்ஏக்கள் தாவேகாவில் போய் இணைஞ்சிருக்கிறது வந்து கடுமையான விமர்சனங்கள் அப்படிங்கிறதுமே வந்திருக்கு. முதற்கட்டமாக நம்ம பார்த்தோம்னா அதிமுகவோட பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கீழ்த்தளத்தில் ராஜினாமா, மேல்தளத்தில் வந்து புதிதாக கட்சியில் வந்து சேர்றாங்க. தமிழ்நாட்டில் கீழ்த்தனமான அரசியல், அதாவது குதிரை பேர அரசியலை அறிமுகப்படுத்தின தாவேகாவுக்கு கடுமையான கண்டனம் அப்படிங்கிற தன்னோட கண்டனத்தையுமே எடப்பாடி பழனிசாமி வந்து தெரிவிச்சிருக்காரு. துரோக செயல்களால் அதிமுக வீழ்த்தி அந்த இடத்துக்கு யாராவது வரலான்னு நினச்சா அது வந்து பகல் கனவாக தான் போகும் அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்களையுமே எடப்பாடி பழனிசாமி வந்து முன் வச்சிருக்காரு. டிடிவி தினகரனுமே ஆளுநர் மாளிகை முன்னாடி நள்ளிரவில் நான் வெளிக்கொண்டு வந்த அந்த குதிரை பேர அரசியல் தற்போது வந்து வெட்ட வெளிச்சமாகிருக்கு. அம்மாவோட தொண்டர்களை இது போன்ற நாசகார செயல்களால் துண்டாட நினைப்பவர்களுக்கு வந்து தமிழக மக்கள் கண்டிப்பாக பெரிய வந்து ஒரு பதிலடியை கொடுப்பாங்க அப்படின்னு டிடிவி தினகரனுமே கடுமையான விமர்சனங்களையுமே வந்து முன் வச்சிருக்காரு. அதையும் தாண்டி நம்ம பார்த்தோம்னா திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினுமே கடுமையான விமர்சனங்களை முன் வச்சிருக்காரு. குதிரை வேகத்தில் நடக்குது இந்த குதிரை பேரம் அப்படின்னு சொல்லி ரொம்பவே கண்டனங்களையுமே வந்து மு.க. ஸ்டாலின் வந்து தெரிவிச்சிருக்காரு. அது மட்டுமல்ல, இந்த கன்றாவி காட்சிகளை பார்க்கறதுக்கு தான் மக்கள் உங்களுக்கு வாக்களிச்சிருக்காங்களா அப்படிங்கிற கேள்விகளையுமே மு.க. ஸ்டாலின் வந்து எழுப்பியிருக்காரு. தூய சக்தின்னு தம்பட்டம் அடிச்சவங்க வந்து துயர சக்தியாக அம்பலப்பட்டிருக்காங்க அப்படின்னும் தன்னோட அறிக்கையில் வந்து குறிப்பிட்டிருக்காரு. காங்கிரஸோட போலி பாஜக எதிர்ப்புமே வந்து பல்லிழிக்குது அப்படிங்கிற மாதிரி கடுமையான விமர்சனங்களையுமே வந்து மு.க. ஸ்டாலின் வந்து முன் வச்சிருக்காரு. 3 அதிமுக எம்எல்ஏக்கள், அதாவது சிவி சண்முகம் தரப்புல இருந்து 3 அதிமுக எம்எல்ஏக்கள் தற்போது தாவேகால வந்து இணைஞ்சிருப்பது, அதாவது தங்களோட எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு இணைஞ்சிருப்பது தமிழக அரசியல் களத்தில் மிகப்பெரிய அதிர்வலைகளை தான் உண்டாக்கி இருக்கு. தமிழ்நாட்டோட அரசியல் களத்தில் சமீபமாக இந்த குதிரை பேரம் அப்படிங்கிற அந்த வார்த்தையுமே தொடர்ந்து வந்து ஒலிக்கிற விஷயங்களையுமே நம்ம பார்க்கிறோம். தலைமைச் செயலகம் வந்து கட்சியோட அலுவலகம் கிடையாது, இங்கே வந்து கட்சியில் சேர்க்கறது இந்த மாதிரியான விஷயங்கள் அப்படின்னு அதுக்குமே வந்து கடுமையான கண்டனங்கள் அப்படிங்கிறதும் வந்திருக்கு. நம்ம கண்ணு முன்னாடியே அதிமுகவில் ஒரு அமைப்பு வந்து கிளர்ச்சி அணியாக வந்து உருவாகுறாங்க. சிவி சண்முகம் தலைமையில் அவர்கள் சட்டமன்றத்தில் வந்து தாவேகாவுக்கு ஆதரவாக வாக்களிக்கிறாங்க. அப்படியே தங்களோட பதவி ராஜினாமா பண்ணிட்டு தாவேகாலே இணைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாவற்றையும் நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு வரோம். மக்களுமே இந்த விஷயங்களை வந்து தொடர்ச்சியாக கவனிச்சுட்டு தான் இருப்பாங்க. ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு தான் மக்கள் வந்து தமிழக வெற்றி கழகத்தை தற்போது ஆட்சி கட்டிலையுமே அமர வச்சிருக்காங்க. ஆனால் சமீபத்தில் நடக்கிற இது போன்ற சம்பவங்கள் அந்த கட்சி மீதான ஒரு அவநம்பிக்கையை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறதும் நம்ம வந்து மறுக்கிறதுக்கு இல்லை. அடுத்தடுத்து என்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நன்றி, வணக்கம். இயற்கையின் சுவையும் ஆரோக்கியத்தின் நம்பிக்கையும் கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ். செக்கை எண்ணெய் முதல் சிறுதானியங்கள் வரை உங்கள் குடும்பத்திற்கான முழுமையான தேர்வு. மேலும் தகவல்களுக்கு அழையுங்கள் 9384788000.